வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிந்தாமணி செட் பண்ணின ஆள் வீட்டில் வந்து குழப்பி விட்டுட்டு போயாச்சு. விஜயாவுக்கு கொஞ்சம் கூட சொந்த அறிவே கிடையாது. அண்ணாமலை எவ்வளவு சொல்லியும் இவ இந்த வீட்டில் இருந்தான்னா என் தாலிக்கு தாங்க ஆபத்து. இவ இங்க இருக்க கூடாது, இவளை வெளியே அனுப்புங்க அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்காங்க. விஜயாவோட கோவத்துக்கெல்லாம் மீனா சங்கடப்படல. ஆனா மாமாவுக்கு ஆபத்துன்னு சொன்னவன அவங்க ரொம்பவே கலங்கி போயிடுறாங்க. மீனா ரொம்பவே அழுதுகிட்டு கிச்சன் பக்கமா போக தடுமாறி விழ போறாங்க. அட மீனா, என்ன ஆச்சு? நீ எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்கிற? அவங்க ஏதாவது சொல்லிட்டு போகட்டும், நீ விடு பேசாம அப்படிங்கிற அருமுத்து. டேய், என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி இருக்காடா, அவ இந்த வீட்லயே இருக்க கூடாது அப்படின்னு விஜயா சொல்ல. விஜயா, இதெல்லாம் மூட நம்பிக்கை. மீனா இந்த வீட்டு மருமக, அவளால யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்காது. நீ இந்த மாதிரி சொன்னா அவ மனசு எவ்வளவு காயப்படும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. அவ மனசு காயப்பட்டா எனக்கு என்னங்க, எனக்கு என் தாலி தான் முக்கியம். உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிறாங்க விஜயா. எதுவும் ஆகாது, ஆரோக்கியமா தானே இருக்கேன் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அப்புறம் அந்த சாமியார் அம்மா ஏங்க அப்படி சொல்லணும்னு விஜயா கேட்க, அம்மா அந்த அம்மா என்ன பெரிய டாக்டராம்மா? சில நேரத்துல கொஞ்சம் டாக்டர் சொல்றதே சரியில்லைன்னா நம்ம வேற டாக்டர் கிட்ட போறது இல்லையாமா, அது ஏதோ ஃப்ராடு பொம்பலமா அப்படிங்கிறாரு முத்து. உடனே மனோஜ் தான் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காருல, வரிஞ்சு கட்டிட்டு வர்றாரு. டேய், அந்த அம்மா ஒன்றும் ஃப்ராடெல்லாம் கிடையாது. ஒரு நாள் என் கடைக்கு வந்து என் லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க அப்படிங்கிறாரு மனோஜ். டேய், உன் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் கோர்ட் வரைக்கும் போயிருச்சுடா, அது ஊருக்கே தெரியும்டா, 4 பேர்த்த விசாரிச்சாலே தெரிஞ்சிட போகுது அப்படின்னு மனோஜோட வாயை அடிக்கிறாரு முத்து. ஏங்க, இந்த மீனா இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல, சரியா படல அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே உங்களுக்கு பிடிக்கலதாம்மா அப்படின்னு முத்துவும் பதிலுக்கு சொல்றாரு. டேய், இத்தனை நாள் அவ இருந்தது வேற, ஆனா இனிமே என் தாலிக்கே ஆபத்து வரும்போது என்ன பேசாம இருக்க சொல்றியா அப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்க. மீனாவோட அழுக நின்ன பாடில்ல. ஏங்க, அவளை அனுப்பி வைங்க அப்படின்னு விஜயா சொல்ல. எங்க அனுப்ப சொல்றேன்னு கேக்குறாரு அவரு. எங்க வேணும்னாலும் அனுப்புங்க, ஆனா அவ இங்க இருக்க கூடாது, இவ வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு திரும்பி உட்காந்துக்க. அம்மா, அப்படிலாம் என் பொண்டாட்டிய வெளியே அனுப்ப முடியாதுமா அப்படிங்கிறாரு முத்து. டேய், அப்ப உனக்கு அப்பா மேல அக்கறையே இல்லையா அப்படின்னு விஜயா தூண்டில வீச. எனக்கு என் அப்பா மேல அக்கறை நிறைய இருக்கு, என்னை விட மீனாவுக்கு அதிகமா இருக்கு. அவ அவரை நல்லபடியா பாத்துக்கிறா. இப்ப பிரச்சனை அந்த ஃப்ராடு பொம்பளை சொன்னது கூட கிடையாது, உங்க பயம்தான். நீங்க பயப்படாம இருந்தாலே எதுவுமே தப்பா தெரியாதுமா அப்படின்னு ரொம்ப பக்குவமா சொல்லிட்டு இருக்காரு முத்து. டேய், உனக்கு பெத்த அப்பாவை விட உன் பொண்டாட்டி தான் முக்கியமா போயிட்டாளா? என் தாலி போனா உனக்கு கவலை இல்லை அப்படிதானேடா அப்படின்னு பேய் மாதிரி கத்துறாங்க விஜயா. மா, என் அப்பா எனக்கு நான் கும்பிடுற சாமிக்கு மேலம்மா, அவரை பத்தி நான் கவலைப்படாம இருக்க மாட்டேம்மா. ஆனா என் அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, அவரால் எத்தனையோ பேர் நல்லா இருக்காங்கம்மா, அந்த புண்ணியமே அவருக்கு நீண்ட ஆயுஷ கொடுக்கும் அப்படிங்கிறாரு முத்து. டேய், நீ 1000 சொன்னாலும் அந்த ஜோசியம்லாம் சில நேரத்துல பழிச்சிடுங்கிறாரு மனோஜ். முதல்ல உன்ன மாதிரி ஆளுங்களை தாண்டா அடிக்கணும், சீக்கிரமா பணக்காரன் ஆகணுங்கிற பேராசையில இந்த மாதிரி சாமியாருங்களை வளர்த்து விடுறதே நீங்க தாண்டா. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் உழைப்ப நம்பாம இந்த மாதிரி சாமியாருங்களை நம்பி வாழ்க்கையே தொலைச்சிருக்காங்கடா அப்படின்னு முத்து கோவமா சொல்றாரு. ஏய், ஏதோ சில பேர் தப்பான இடத்துல போய் ஏமாந்துருக்கலாம், ஆனா இந்த அம்மா அப்படி இல்ல. அப்பா, அந்த அம்மா ஒரு நாள் என் கடைக்கு வந்து என் கைரேகையை பார்த்து என் வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. ஒரு நிமிஷம் நானே ஆடி போயிட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. விஜயா, அப்படியா அப்படின்னு ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க. உங்க அம்மாவுக்கு சரியான ஆள் நீதாண்டா, கரெக்டா ஒத்து ஊதுற அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை மனோஜ குறுகுறுன்னு பாக்குறாரு. அந்த அம்மா சொன்னா சரியா இருக்கும்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல. மீனாவுக்கு இன்னும் அழுக ஜாஸ்தியாகுது. அப்படியா மனோஜ் அப்படிங்கிற மாதிரி விஜயா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி உங்க உயிருக்கு ஏதாவது ஆனா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. ஏய் அப்படின்னு விஜயா கத்துறாங்க. இல்லம்மா, எனக்கும் பயமா இருக்கு அப்படிங்கிறாரு மனோஜ். இங்க பாருடா மனோஜ், உலகத்துல யாருமே நிரந்தரமா வாழ போறது கிடையாது. பிறப்புன்னு ஒண்ணு இருக்கும்போதே இறப்புன்னு ஒண்ணு இருக்கும், அது எப்ப நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இங்க வந்தாலே சாமியார் பொம்பளை, அவளோட முடிவு அவளுக்கே தெரியாது அப்படின்றாரு அண்ணாமலை. அது எனக்கு நல்லா தெரியும்பா, என் கண்ணில் மட்டும் அந்த அம்மா திரும்ப என்னைக்கு மாட்டுதோ அதுதான் அந்த அம்மாவுக்கு முடிவுங்கிறாரு முத்து. ஏங்க, நீங்க நம்பாம இருக்கலாம், எனக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் சுமங்கலியா போகணும்னு நினைக்கிறேன். என்னை விட்டு நீங்க போயிட்டீங்கன்னா என்ன ஆகிறது?
அப்படின்னு விஜயா கேட்க மீனா ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருக்காங்க. அம்மா இப்படிதாம்மா யோசிக்காதீங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுமா அப்படிங்கிறாரு முத்து. ஒருத்தர் சொல்றதுனால ஒருத்தர் உயிர் போயிடும்னா அதை நம்புறது மூட நம்பிக்கையோட உச்சம். இப்படிதான் ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் நம்பி நம்ம கூட இருக்க வேண்டிய முத்துவை கொண்டு போய் அம்மா கிட்ட விட்ட அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயா ஒரு மாதிரி சங்கடமும் வருத்தமுமா முத்துவை பாக்குறாங்க. மனோஜ் அப்படியே மெதுவா பாக்குறாரு. முத்து எந்த உணர்ச்சியும் காட்டாம அப்படியே நிக்கிறாரு. நம்ம முத்து நம்ம கிட்ட வளராமையே போயிட்டான். அன்னைக்கும் இதே மாதிரி தான் ஒரு காரணத்தை சொன்னேன். அதுக்கப்புறம் முத்துவோட வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துருச்சு. அதுக்கு காரணம் உன்னுடைய பயம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல பொறுமையா கேட்டுக்கிற விஜயா, ஐயோ நான் சொல்றது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஏதாவது தப்பா நடந்துட்டா அப்புறம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன். எல்லாரையும் கொன்னுட்டு இந்த மகாராணி இங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு மீனாவை வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க விஜயா. இந்த வாய் தானே விஜயாவை திட்டிட்டு மீனா நீ ஏம்மா அழுகுற, அவ பயத்துல உளர்றா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, உளரலங்க, என் தாலியை காப்பாத்திக்கணும்னு பாக்குறேன். இவ இங்க இருந்தான்னா என்ன சுமங்கலியா இருக்க விட மாட்டா. இவ இந்த வீட்டை விட்டு போகணும். அவளை வெளியே அனுப்புற வழியை பாருங்க அப்படின்னு கத்திட்டு விஜயா எழுந்து உள்ளர போக மீனா அழுதுகிட்டே நிக்கிறாங்க. மனோஜும் எழுந்திருக்கிறாரு. முத்து அவங்க அப்பா கிட்ட வர்றாரு. ரூம்குள்ள வர்ற விஜயா முச்சு புச்சுன்னு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா அவங்க மொபைல் ரிங்காக எடுத்து சிந்தாமணி அப்படின்னு அழுகியோடு கூப்பிட, என்னங்க மாஸ்டர் ஏன் அழறீங்கன்னு கேக்குறாங்க சிந்தாமணி. வீணா போன விஜயாவும் என் வாழ்க்கையே வீணா போயிடும் போல இருக்கு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல சிந்தாமணிக்கு சிரிப்பு தாங்கல. இவளை விட ஒரு முட்டாளை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லைன்ற அவங்க நினைப்பு கண்ணுலயே தெரியுது. கஷ்டப்பட்டு சிரிப்பை அடக்கிக்கிட்டு, என்ன மாஸ்டர் என்ன சொல்றீங்க, என்ன ஆச்சுன்னு குரல்ல பதட்டத்தை காமிக்கிறாங்க. அந்த சாமியார் அம்மா வந்தாங்கல்ல, அவங்க என் தலையில இடியை இறக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, என்ன சொல்றீங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி கேட்க, அந்த பூக்கற்றவை இந்த வீட்டுல இருந்தா என் தாலிக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு விஜயா கதறிக்கிட்டு இருக்க. நாம நினைச்ச மாதிரியே இவ மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுற சிந்தாமணி, ஐயோ மாஸ்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க விஜயா கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமா அவங்க சொல்லிட்டு போனதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிந்தாமணி அப்படின்னு ஒன்று விஜயா அழ. ஐயோ மாஸ்டர் அந்த அம்மா சொன்னா அப்படியே நடந்துரும் மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணியை ஏத்தி விடுறாங்க. முதல்ல நீங்க அந்த மீனாவை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அவளைதான் இந்த வீட்டுல யாரும் விட மாட்டேங்கிறாங்களே, அவரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. அந்த முத்துவும் அவ பொண்டாட்டி இங்கதான் இருப்பான்னு சொல்றான். என் தாலி மேல யாருக்கும் அக்கறை இல்ல அப்படின்னு விஜயா புலம்புறாங்க. ஏன் மாஸ்டர் அண்ணன் உயிருக்கு ஆபத்துங்கிறப்ப நாம அதை தடுக்கிறதுக்கான விஷயத்த பண்ணி தானே ஆகணுங்கிறாங்க சிந்தாமணி. இங்க யாரும் அந்த சாமி சொல்றத நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த மீனாவும் குத்துக்கல்லு மாதிரி இங்கேயே இருக்கிறா. மாமனார் உயிருக்கு ஆபத்து வருங்கிற பயம் கொஞ்சம் கூட அவளுக்கு இல்ல. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே அவளே இங்க இருந்து கிளம்பி போயிருக்கணுமா இல்லையா, அவளும் கண்டுக்காம இருக்கிறா அப்படின்னு விஜயா புலம்பி கதற சிந்தாமணிக்கு சிரிப்பா வருது. ஆனா ரொம்ப பாவமா மாத்திட்டு, ஆமா மாஸ்டர் இன்னைக்கு எல்லாருமே சுயநலமா தான் இருப்பாங்க. அவங்க மட்டுமே வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறாங்க பாருங்க. ஆனா ஒண்ணு மாஸ்டர், அந்த சாமியாரம்மா சொல்றது அப்படியே நடந்துடும். ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு கடைசி நம்பிக்கையை இழுத்து வச்சுட்டு கேக்குறாங்க விஜயா. மாஸ்டர் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நாளைக்கு நான் சொல்ற கோவிலுக்கு வாங்க, அங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சிந்தாமணி அடுத்த பிளானை ரெடி பண்ணிட. சரி வரேன்னு குழந்தைங்க மாதிரி அழுதுகிட்டே ஒத்துக்கிறாங்க விஜயா. மாஸ்டர் பயப்படாதீங்க, கண்டிப்பா நாம இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல விஜயா பயங்கரமா அழுதுகிட்டே சரி நான் வைக்கிறேங்கிறாங்க. அப்படின்னு அழுதுகிட்டே போனை வைக்கிற விஜயா அப்படியே உடஞ்சு உட்கார்ந்துடுறாங்க. அவங்க ரூம்குள்ள உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க சிந்தாமணிக்கு ஏக சந்தோஷம். நாம நினைச்சது நடந்துருச்சு. அடியே மீனா பாத்துக்கிறேன்டி உன்னை, என்ன ஆட்டம் ஆடுன நீ, உன்னை அந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறனா இல்லையா பாரு அப்படின்னு சிந்தாமணி அரை கண்ணு சொருகி ஏகப்பட்ட சபதம்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. மீனா ரூம்குள்ள வந்து அப்படியே அசையாம சில மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. கதவை திறந்துட்டு உள்ளர வர்ற முத்து மறுபடியும் கதவை சாத்திட்டு மீனான்னு கூப்பிடுறாரு. மீனா கிட்ட எந்த அசையும் இல்ல. மீனா அப்படின்னு கையை பிடிக்க திடுக்குன்னு ஆன்னு பாக்குறாங்க. சொல்லுங்க அப்படின்னு கேட்க, என்ன மீனா நீ, நான் வந்ததுல இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு முத்து கேட்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க
அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கு ஏதாவது குழப்பம் வந்தாலே நீ தான் தீர்த்து வைப்ப, இப்ப நீயே குழப்பமா இருக்கேன்னு சொல்றியே, என்ன விஷயம்னு கேக்குறாரு முத்து. இல்லங்க, அந்த சாமியார் அம்மா சொல்றத நம்பலாமா இல்ல நம்ப வேணாமான்னு தெரியலங்க அப்படின்னு மீனா சொல்ல, இதுல என்ன மீனா குழப்பம்? நம்பாத, முதல்ல அது சாமியாரே இல்ல, ஃப்ராடு பொம்பளை அப்படின்னு முத்து தெளிவா சொல்றாரு. அதாங்க எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, ஒரு குழப்பம் தானே, பல குழப்பம் இருந்தாதான் அதுக்கு தீர்வு கிடைக்காது, இதுல ஒரே குழப்பம் தானே, அந்த பொம்பளை சொன்ன எதையும் நம்பாம விட்டுரு, குழப்பமே குழம்பி ஓடி போயிரும் அப்படின்னு முத்து சொன்னாலும் மீனாவுக்கு முகம் தெரியல. அப்படியெல்லாம் என்னால டக்குன்னு முடிவெடுக்க முடியாதுங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஏன்னு கேக்குறாரு முத்து. நின்னுட்டு இருந்த மீனா அப்படியே யோசனையா நடக்க, முத்துவும் அப்படியே திரும்பி பின்னாடி ஒரு எட்டை எடுத்து வைக்கிறாரு. அது எப்படிங்க, நம்ம கல்யாணத்துல நடந்தது, நம்ம வீட்டுல நடந்தது எல்லாத்தையும் கரெக்டா சொன்னாங்க பாத்தீங்களா அப்படின்னு மீனா கேட்க, அதுக்குங்கிறாரு முத்து. அதாங்க, அவங்க மாமாவை பத்தி சொன்னதை நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்லிட்டு பயத்தோட நிக்க, முத்துவும் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஐயா மீனா, உன்னை பத்தி யாராவது என்கிட்ட கேட்டா எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பனா, அதுக்காக நான் உடனே சாமியார் ஆயிடுவேனா அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஏங்க, என்னை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும்ன்றாங்க மீனா. அதே மாதிரி தான் நம்ம வீட்டுல நடந்தது, நம்ம கல்யாணம் எப்படி நடந்தது இதெல்லாம் வெளியில விசாரிச்சா யார் வேணும்னாலும் ஈஸியா தெரிஞ்சுக்குவாங்க, இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் தான் முதல்ல விசாரிச்சிருவாங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஓ அப்படியே இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா. நீ இத போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு இருக்கிற, அந்த அம்மா நம்ம வீட்டுல நடந்ததெல்லாம் எங்கேயோ போய் நல்லா விசாரிச்சுட்டு வந்து சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுது, அது ஃப்ராடா இருக்கும் மீனா அப்படிங்கிறாரு முத்து. ஒருவேளை உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த மாதிரி சக்தியெல்லாம் இருந்தா அப்படின்னு மீனா மறுபடியும் சந்தேகத்துக்குள்ள விழுந்துட, அட போ மீனா, நீ வேற, அப்படியெல்லாம் நடக்கிற விஷயத்தெல்லாம் முன்னாடியே சொல்ல முடியும்னா இங்க நடக்கிற பாதி பிரச்சனைய வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம்ல, அது தெரியாம தானே எல்லாரும் தலையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது கடவுளை தவிர வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவும் அப்படியான்ற மாதிரி பாக்குறாங்க. மீனா, நடந்ததை வேணா இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணி சொல்லலாம், ஆனா நடக்க போறத யாராலையும் சொல்ல முடியாது, நீ எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம போட்டு யோசிச்சுட்டு இருக்கிற, பிரியா விடுன்னு முத்து சொல்ல, எனக்கும் அதெல்லாம் புரியுதுங்க, ஆனா அந்த அம்மா வேற எதை பத்தி சொல்லியிருந்தாலும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருந்தா கூட நான் பெருசா எடுத்துட்டு இருந்திருக்க மாட்டேன், ஆனா மாமாவை பத்தி அப்படி சொல்லிட்டாங்களேங்க, மாமா நல்லா இருக்கணும், அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்க அப்படின்னு மீனா சொல்ல, மீனா எங்க அப்பா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறல்ல, அது போதும், அப்பா நல்லா இருப்பாரு, நம்ம எண்ணம் போலதான் மீனா நம்ம வாழ்க்கையும், நாம நல்லதே நினைச்சா நமக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும், நீ கவலைப்படாம வேலையை மட்டும் பாரு, இப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன்னு வையே அப்புறம் குழப்பமா தான் இருக்கும் அப்படின்னு முத்து முடிஞ்ச அளவுக்கு மீனாவை தெளிய வைக்க பாக்குறாரு. ஆனாலும் மீனா அப்படியே நின்னுட்டு இருக்க, இது சரிப்பட்டு வராது, நீ என்ன பண்ற, சூடா 2 காஃபி போட்டு எடுத்துட்டு வாப்போ அப்படின்ற முத்து பெட்ல ஏறி உட்கார்ந்துக்கிறாரு. எதுக்குங்க 2 காஃபின்னு வந்து மீனா கேக்குறாங்க. ஒன்னு எனக்கு, இன்னொன்னு உனக்கு அப்படின்னு முத்து சொல்ல, என்னங்கன்னு மாதிரி புரியாம பாக்குறாங்க மீனா. ஆமா மீனா, நான் உனக்கு நிறைய அட்வைஸ் பண்ண வேண்டியிருக்கு, நான் டயர்ட் ஆயிடுவேனா, அதனால எனக்கு ஒரு காஃபி, நான் சொல்றதெல்லாம் நீ கேட்க வேண்டியிருக்கா, நீ டயர்ட் ஆயிருவியா, அதனால உனக்கு ஒரு காஃபி அப்படின்னு முத்து ஜாலியா சொல்ல, அட போங்க நீங்க வேற அப்படின்னு சலிச்சுக்கிட்டு போறாங்க மீனா. அட வா மீனா அப்படின்னு கைய பிடிச்சி இழுக்கிறவரு, கவலையை விடு மீனா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும், நீ உன் பூ பிசினஸ்ல இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போய் நம்ம ஊர்ல எல்லா பெரிய ஆர்டரையும் நீ தான் பண்ணுவ, நானும் நிறைய கார் வாங்கி ஒரு டிராவல் ஏஜென்சி ஆரம்பிப்பேன், அப்பா அதை பார்த்து சந்தோஷப்படுவாரு, அவ்வளவு ஏன் நம்ம பேரம்பேத்திய கூட அவர் எடுத்து கொஞ்சுவாரு, இதுதான் நடக்க போகுது, இது என்னோட அருள் வாக்கு, நீ நம்பு அப்படிங்கிறாரு முத்து. இல்லங்க, இருந்தாலும் அந்த அம்மா சொன்னது அப்படின்னு மீனா அப்படியே யோசிச்சுட்டு நிக்க, இங்க பத்தியா நான் உன் கூடவே இருக்கிறவன், நான் சொல்றதையே உன்னால நம்ப முடியல, யாரோ ஒரு சாமியார் சொன்னாங்கன்னு அதை நம்பி கவலைப்பட்டு இருக்கிற, அது ஏதோ காசு பறிக்கிறதுக்காக பேசி இருக்கு மீனா, இப்படி சொல்லிட்டு அந்த பரிகாரம் பண்ணு இந்த பரிகாரம் பண்ணு அப்படின்னு காசை கறப்பாங்க, அதனாலதான் நான் விரட்டி விட்டுட்டேன், அந்த பொம்பளை சொன்னதை விடு, நீ எதையும் யோசிக்காத, போய் காஃபியை போட்டு எடுத்துட்டு வா, போ 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 போ
போ போ போ போ போ போ போ அப்படின்னு அவங்கள லைட்டா பிடிச்சி முதுகுல தள்ளி விடுறாரு முத்து. மீனாவும் முந்தானைய கையில பிடிச்சிட்டு யோசிச்சுட்டே கிச்சனுக்கு போறாங்க. விஜயா ரூமை விட்டு வெளியே வராம அப்படியே கட்டிலுக்கும் செவுத்துக்கும் முட்டு கொடுத்து உட்கார்ந்துருக்காங்க. அப்ப மனோஜ் பரபரப்பா அம்மானு கூப்பிட்டுட்டு வர, டேய் வாடா, எங்கடா அப்பா, அப்பாவுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு பதறாங்க விஜயா. பதறாதீங்கம்மா, அப்பாவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் தான் வெளியில போயிருக்காருல்ல, எதுக்கு இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, பின்ன என்னடா, வந்தவங்க என் தலையில இடியை இறக்கிட்டு போயிட்டாங்க, உன் அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு விஜயா அடுத்த ரவுண்டு அழுகைக்கு ரெடி ஆகுறாங்க. மனோஜ் அப்படியே கட்டில உட்காந்துக்கிட்டு, அதாம்மா நானும் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன், அந்த அம்மா சாதாரண ஆள் இல்லை, அந்த அம்மா எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாங்க, அவங்க சொல்றத நாம கேட்காம போனோம்னா அப்புறம் நமக்கு தப்பாயிடுச்சுன்னா அப்படின்னு மனோஜ் அவரோட பங்குக்கு விஜயாவை பயமுறுத்திட்டு இருக்காரு. டேய், உன் வாயை வச்சுட்டு சும்மா இருடா, நானே இங்க பயத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், நீ வேற எதையாவது சொல்லி பயமுறுத்தாத அப்படின்னு விஜயா பதறிட்டு இருக்க. சரிம்மா, அதான் நான் சொன்னேன் இல்லம்மா, இந்த அம்மா ஒரு நாள் என் ஷோரூமுக்கு வந்தாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணின விஷயத்த பத்தியும் சொன்னாங்க, என் வாழ்க்கையில நடந்த பிரச்சனைய பத்தியும் எல்லாத்தையுமே சரியா சொன்னாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆர்வமா பாத்துக்கிட்டே இருக்காங்க விஜயா. ஆனா அந்த அம்மா கடைசியா ஒண்ணு சொன்னாங்க, அதை தான் என்னால ஏத்துக்கவே முடியலங்கிறாரு மனோஜ். என்னடா, அங்கேயும் வந்து என் தாலிக்கு ஆபத்து வரும்னு சொன்னாங்களா அப்படின்னு நெஞ்சில கைய வச்சுட்டு கேக்குறாங்க விஜயா. அவங்க தாலின்னு தவிச்சு கடைசியில தாலி பைத்தியம் தான் பிடிக்கும் போல இருக்கு மா, அது இல்லம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, பின்ன என்னடா சொன்னாங்க அப்படின்னு பயங்கர எரிச்சலோட கேக்குறாங்க விஜயா. எனக்கு மறுபடியும் கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, விஜயாவுக்கு கொஞ்சம் அப்பாடான்னு இருக்கு. பரவாயில்லடா, உனக்காவது நல்லது சொல்லி இருக்காங்களே, நல்ல விஷயம் தானேடா அப்படின்னு கொஞ்சம் முகமலர்ச்சியோட சொல்றாங்க விஜயா. ஐயோ அம்மா, அவங்க அப்படி சொல்லலம்மா, எனக்கு யார் கூட கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு மனோஜ் கேட்க, யாருடா, எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் சொல்லு, நான் பேசி கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நல்ல பெரிய இடத்து பொண்ணு தானே அப்படின்னு விஜயா ரொம்ப ஆர்வத்தோட கேக்குறாங்க. அட நீங்க வேற, ஏம்மா என்னோட அடுத்த கல்யாணமும் அந்த ரோஹிணியோட தான் ஆகும்னு சொல்றாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, விஜயாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. டேய் என்னடா சொல்ற அப்படின்னு கத்திடுறாங்க. ஆமாம்மா, அவங்க அப்படிதாம்மா சொன்னாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஏண்டா டேய், அந்த அம்மா நிஜமாவே உண்மையை தான் சொல்லுதா இல்ல சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு முத தடவையா சந்தேகப்படுற விஜயா. அந்த மாதிரி நடக்க நான் விட மாட்டேன்டா அப்படின்றாங்க. நானும் மறுபடியும் ரோஹிணி கழுத்துல தாலி கட்ட மாட்டேம்மா, அவங்க சொன்னது நடக்க கூடாதுமா, நீங்க தாம்மா எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் மனோஜ், முதல்ல நான் ஏன் தாலியை காப்பாத்திக்கிறேன், அவங்க சொல்லிட்டு போனதுல இருந்து என் மனசெல்லாம் படபடன்னு இருக்குடா அப்படின்னு விஜயா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க. அம்மா, அந்த அம்மா சொன்ன மாதிரி மறுபடியும் ரோஹிணி கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆயிடாது இல்லம்மா அப்படின்னு மனோஜ் ரொம்ப வருத்தத்தோட கேட்க, விஜயாவுக்கு ஏறிடுது. பயங்கர கோவத்தோட செருப்பால அடிப்பேன் அப்படின்னு கத்த, அம்மா அப்படின்னு அதிர்றாரு மனோஜ். டேய் உன்ன இல்லடா, இந்த பார்லர்காரிய சொன்னேன், அவளை உன் பக்கத்துல நெருங்க விட்டாதானே, நீ கவலைப்படாத, உனக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற விஜயா. இப்போ அது முக்கியம் இல்லடா, என் தாலியை காப்பாத்திக்க என்ன வழின்னு நான் யோசிக்கணும் அப்படின்னு விஜயா சொல்ல, அதான் வழி அவங்களே சொல்லிட்டு போனாங்கல்லம்மா, மீனா இங்க இருந்து போறதுதான் வழி, முதல்ல அதை பண்ணுங்க அப்படிங்கிற மனோஜ் அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. ஆமா, அதுதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி விஜயாவும் யோசிக்கிறாங்க. ஆனா அதை எப்படி அனுப்புறது, எப்படி செயல்படுத்துறது அப்படின்றது தான் அவங்களுக்கு இன்னும் தெரியல. நைட் ஆகுது. மனோஜ் ஹால்ல இருக்க அவரோட கட்டில்ல உட்கார்ந்துருக்க மொபைல் ரிங் ஆகுது. இவதுக்கு கால் பண்றா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கால் ஆன் பண்ணி காதுல வைக்கிறாரு. ரோஹிணி எதுவும் பேசல. எடுத்த உடனே சில ராத்திரி தூக்கம் ஏது, முதல் ராத்திரி தொடங்கும் போது ஹோய் அப்படின்னு சுத்தி சுத்தி ஆடிக்கிட்டு பாடிட்டு இருக்காங்க. பனி ராத்திரி பட்டு பாய் வெறி, சுப ராத்திரி ஹோ 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 ஒரு மாதிரி, சில ராத்திரி தூக்கம் ஏதுன்னு அவங்க போன்ல பாடிக்கிட்டு ஜாலியா சுத்தி சுத்தி ஆடிட்டு இருக்காங்க அவங்க ரூம்ல. இந்த மாங்காய் மனோஜும் காதுல போனை வச்சுட்டு அப்படியே ஆன்னு கேட்டுட்டு இருக்காரு. அவர் மைண்டுக்குள்ள பழைய நினைவுகள்லாம் வருது. ஷோரூம்ல ரொம்ப சந்தோஷமா ரோஹிணிய தரையில இருந்து அப்படியே அலாக்கா தூக்கி சுத்துனது, அடுத்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூமை டெக்கரேட் பண்ணது, அப்ப அவரு ரோஹிணிய கொஞ்சினது, திரும்ப எனக்குள்ள லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல, நம்மளது என்ன லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா அப்படின்னு ரோஹிணி கேட்க, உன்னை முதல்ல பார்த்தப்பவே எனக்குள்ள ஒரு சேஞ்ச் வந்தது, அந்த சேஞ்சை நான் மறுபடியும் இப்ப ஃபீல் பண்றேன் அப்படின்னு எல்லாம் மக்கு மனோஜ் யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. டான்ஸ் எல்லாம் ஆடி பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு, மனோஜ்
அப்படின்னு ரோஹிணி கூப்பிட இவர் அப்படியே மெஸ்மரைஸ் ஆன மாதிரி உட்கார்ந்துருக்காரு. உன்ன மாதிரி ஒரு பீஸ்க்கெல்லாம் இவ்வளவு டெவலப்பிங் பிரிண்டிங்கே ஜாஸ்தின்ற மாதிரி பாக்குற ரோஹிணி, மனோஜ் நான் பேசுறது கேக்குதா, என்கிட்ட பேசு மனோஜ் அப்படின்னு ரோஹிணி கொஞ்சிக்கிட்டு இருக்க இவரு தொண்டையில மாட்டத முழுங்கவும் முடியாம துப்பவும் முடியாம அனுத்துற மாதிரி அப்படின்னு அனுத்திட்டு இருக்காரு. என்னமோ தெரியல மனோஜ், இப்பெல்லாம் இந்த மாதிரி பாட்டு தான் கேட்கணும்னு தோணுது, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ரோஹிணி வழிஞ்சிட்டு இருக்க. ஆனா எனக்கு பிடிக்கலங்கிறாரு மனோஜ். அப்போ நீ என்ன பாட்டு கேக்குறன்னு ரோஹிணி கேட்க அவரு ஏதோ ஒரு பாட்டு சொல்றாரு. ஆனா அந்த பாட்டு நமக்கு சொல்லல, ரோஹிணிக்கு மட்டும்தான் சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு அந்த பாட்டு தான் நான் கேக்குறேன் போதுமாங்கிறாரு மனோஜ். என்ன மனோஜ் இப்படிலாம் வயலண்டான பாட்டெல்லாம் கேக்குற அப்படின்னு ரோஹிணி கேட்க, இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு எனக்கு இந்த மாதிரி பாட்டு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல, எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல மனோஜ். சந்தோஷமா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஜாலியா இருக்கிற எத்தனையோ பாட்டு இருக்கு, நீ ஏன் மனோஜ் இந்த பாட்டை கேக்குற அப்படின்னு ரோஹிணி டன்னா வழிஞ்சிட்டு கேட்டுட்டு இருக்க. நான் எந்த பாட்டையோ கேட்டுட்டு போறேன், நீ எதுக்கு இப்ப கால் பண்ண அதை சொல்லுங்கிறாரு மனோஜ். மனோஜ் உனக்கு நான் வேண்டானே முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு ரோஹிணி கேட்க, அதைத்தானே இத்தனை நாளா நான் சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கும் உனக்கும் ஒத்து வராது, நீ என்னை ஏமாத்தி இருக்க, இனிமே எப்பவுமே என்னால உன் கூட வாழ முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்ல, போடா டம்மி பீஸு அப்படின்னு நினைக்கிற ரோஹிணி, நிஜமாவா சொல்றேன்னு கேக்குறாங்க. ஆமா, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லு, நான் எந்த சாமி கிட்ட வேணாலும் வந்து நின்று சத்தியம் பண்ணி தரேன், நீ என்னை விட்டு மொத்தமா போனாலே போதும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, நீ என் மேல எவ்வளவு லவ்வோட இருந்த, இப்ப இப்படி மாறிட்டியே, உன்னை யார் இப்படி மாத்துனது அப்படின்னு அவங்க வசனமா பேசிட்டு இருக்க. யாரும் இல்ல, நீ பண்ண துரோகம் தான் என்னை இப்படி மாத்துச்சு அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோஹிணி மெதுவா கட்டில உட்காந்து, சரி மனோஜ் இவ்வளவு நாள் உனக்கு பிடிச்சிருந்தனா இப்ப துரோகம் பண்ணனவுல ஆயிட்டேன்ல, பரவாயில்ல விடு, உனக்கு விருப்பம் இல்லைங்கிற போது இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், நான் டைவர்ஸ் கொடுத்துடுறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, தேங்க்ஸுங்கிறாரு மனோஜ். நான் இதைத்தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன், இப்பதான் நீ கொஞ்சம் மெச்சூர்டா பேசுறேங்கிறாரு மனோஜ். ரெண்டு பேருக்கும் ஒத்து வரலன்னா பிரிஞ்சிடுவோம், அதுதான் கரெக்ட், நாளைக்கே நான் லாயர் கிட்ட பேசுறேன், எல்லாத்தையும் மியூச்சுவலா முடிச்சிடலாம் அப்படின்னு ஆர்வமா மனோஜ் சொல்ல, வெயிட் பண்ணு, நான் டைவர்ஸ் கொடுக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் உங்ககிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயத்த நீ பண்ணினா போதும் அப்படின்னு அடுத்த பிளாட்டை போடுறாங்க ரோஹிணி. என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு மனோஜ் கேட்க, ஒரே ஒரு தடவை நான் சொல்ற இடத்துக்கு நீ வா, நீ வர்றதை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது, முக்கியமா உன் அம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ரோஹிணி சொல்ல, யோசிக்கிற மனோஜ், ஏன் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னன்னு கேக்குறாரு. அம்மாவுக்கு தெரிஞ்சா நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மாங்கா மனோஜ் யோசிக்கிறாரு. ஒரு தடவை உன்னை மீட் பண்ணா போதும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அதையும் நம்பி அப்படி வந்தா நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவல்ல அப்படின்னு கேக்குறாரு மக்கு மனோஜ். கண்டிப்பா கொடுத்துருவேன், ஆனா நீ உன் அம்மா கிட்ட சொல்லாம வரணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சரி சொல்ல மாட்டேன், எங்க வரணும் சொல்லு அப்படின்னு வலையில விழுந்துடுறாரு மனோஜ். உடனே ரோஹிணி மனோஜுக்கு மட்டும் அந்த இடத்த ரகசியமா சொல்றாங்க. கேட்டு முடிக்கிற மனோஜ், சரி நான் வர்றேங்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு போனை ரொம்ப சந்தோஷமா கட் பண்ணி கீழே போட்டுட்டு, அப்பாடா அப்படின்னு ரிலாக்ஸா மூச்சு விட்டுட்டு கைய பின்னாடி வச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியா தளர்வா உட்கார்றாரு. ரோஹிணி போனைய பயங்கர வில்லங்கத்தோட பாத்துட்டு இருக்காங்க. வாடா மாப்பு, டைவர்ஸா வேணும் உனக்கு, டைவர்ஸ் அங்கதான் உனக்கு வைக்க போறேன் ஆப்பு, நீ எந்த நாளுமே என்னை விட்டு நகரவே முடியாது இனிமே அப்படிங்கிற மாதிரி அப்படியே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க ரோஹிணி. அடுத்து என்ன பிளான் வச்சிருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.